அரசியல் மத வேறுபாடுகளை கடந்து அனைத்து தரப்பினரும் தாவேக்காவிற்கு வாக்களிப்பார்கள் என்று கும்பகோணம் தொகுதி தாவேக்கா வேட்பாளர் வினோத் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை கேண்டிடேட் வித் கேண்டிடேட் பகுதியில் பார்க்கலாம். பரப்புரைக்கு செல்லும் போது மக்களுடைய எழுச்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? மக்களோட எழுச்சியாக தான் நாங்கள் வெயிலும் பார்க்காம நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் தளபதிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்களோ அதுமாரி தொண்டர்களை எங்களுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா சில கட்சி இங்கே திமுகலாம் இருக்காங்க. ஆனால் இந்த வார்டுக்குள்ளே வரக்கூடாது, எங்கள் தெருவுக்குள்ள கூடாதுன்னு திமுகலாம் மக்கள் முடக்கிறாங்க, வரக்கூடாது, எந்த சேவையும் செய்யலைன்னு. ஆனால் நாங்கள் போனோம்னா எங்களுக்கு இந்த தெருவுக்குள்ள வரவாங்க, எங்களுக்கு இந்த தெருவுக்குள்ள வரவான்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு எங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறப்ப எங்களுக்கு இன்னும் ஓடுன்னு தோணுது. அந்த அளவுக்கு மக்கள் திமுக மேலே ரொம்ப எதிர்ப்பு அலையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு முக்கியமான காரணம் வச்சுருக்காங்க. எக்காரணத்து கொண்டும் தாமரைக்கு ஓட்டு போட மாட்டோம், உதயசூரியனுக்கும் ஓட்டு போட மாட்டோம்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் திமுக, மறுபக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னொரு பக்கம் நாம் தமிழர். இந்த மும்முனை போட்டியில் தாவேக்காக்கு சவாலாக இருக்கா? எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக 15 கூட்டணி வச்சுனாலும் சரி, ஏடிஎம்கே 20 கூட்டணி வச்சுனாலும் சரி, நாம் தமிழ் சுயேட்சானாலும் சரி, நாங்கள் எந்த கூட்டணியும் நம்பி நாங்கள் வரல. மக்கள் மட்டும் தான் நம்பி தான் வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய அவங்களால எங்களுக்கு ஒரு பெரிய போட்டி முன்னு நாங்கள் யாரையுமே நினைக்கல. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த கட்சியோட தலைவர் போய் பரப்புரையில் ஈடுபட்டு வராங்க. இப்போ இந்த தொகுதியில் தாவேக்கா தலைவர் விஜய் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு பலவீனமாக இருக்கா? இல்லை, அவங்களோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். எலெக்ஷனுக்கு டேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி வரங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் வரணும்னா நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும், இடத்த பார்க்கணும், போலீஸ் எங்களுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் கேட்குறாங்க. ஸோ தளபதி வராட்டினாலும் மக்கள் எல்லா தொகுதியிலுமே தளபதி நிப்பாட்டின ஆட்கள் தளபதியாக நினச்சி அவங்களை என்ன வரவேற்கிறாங்க. அது ஒன்று எங்களுக்கு போதும். தாவேக்கா யாருடைய வாக்கு வங்கியை பாதிக்குது சார்? எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது. எங்களோட வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா திமுகலேருந்து எங்களுக்கு ஓட்டு விழுது, ஏடிஎம்கேலேருந்து ஓட்டு விழுது, நாம் தமிழ்லேருந்து ஓட்டு விழுது, விடுதலை சிறுத்தையிலேருந்து ஓட்டு விழுது, காங்கிரஸ்லேருந்து ஓட்டு விழுது. அனைத்து மதத்தினரும் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த ஒன்று எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது.